உங்கள் வீட்டில் வலம்புரி சங்கு வச்சுருக்கீங்களா? அப்போது தவறாமல் இந்த பதிவை பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கான பதிவு. நம்ம வீட்டில் வலம்புரி சங்கு வைத்திருப்பது அப்படிங்கிறது மிக மிக அதிர்ஷ்டகரமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி நம் வீட்டில் வலம்புரி சங்கு வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவித பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த வலம்புரி சங்கு வீட்டில் வைத்திருப்பது. சங்கு அப்படிங்கிறது கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது தெரியும். அதை நம்ம பூஜை செய்யும் பொழுது அல்லது அழகு பொருளாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். சங்கு ஏன் இவ்வளவு புனிதமான பொருளாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து வந்த பல புனிதமான பொருட்களில் இந்த சங்கும் ஒன்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சங்கில் வலம்புரி இடம்புரி அப்படின்னு 2 வகை இருக்குது. இடம்புரிய காட்டிலும் வலம்புரி சங்குக்கு அதீத சக்தி இருப்பதாகவே சொல்லப்படுது. வலம்புரி சங்க வீட்டின் பூஜை அறையில் வைத்து முறையாக நம்ம பூஜை செய்யும் பொழுது வீட்டில் செல்வ செழிப்பும் மகாலட்சுமியும் குபேரனோட அருளும் கிட்டும் அப்படின்றது 100% உண்மை. சரியான முறையில் வலம்புரி சங்க நம்ம பூஜை செய்து வந்தோன்னா அந்த வீட்டில் பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள் அண்டவே அண்டாது அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. அதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துளசியை சங்கிலிட்டு அந்த தீர்த்தத்தை வீடு, தொழில் செய்யும் இடம் இது எல்லாத்தையுமே மாலை நேரம் தெளித்து வந்தோன்னா வாஸ்து தோஷம் நீங்கும் அப்படிங்கிறதும் செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பை வலம்புரி சங்கு நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு சங்குல பாலூற்றி பூஜை செய்வதன் மூலம் திருமண தடை நீங்கும் அப்படின்னும், கடன் தொல்லை இருந்ததுன்னா அந்த கடனிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு அந்த வலம்புரி சங்கு கொடுக்கும் அப்படின்னும், வியாபாரத்தில் நஷ்டம் நீங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சங்குல குங்குமம் இட்டு பூஜை செய்து வந்தோன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த அளவுக்கு புனிதமாக கருதப்படும் சங்கை வீட்டில் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக சங்கை வெறும் தரையில் வைக்கவே கூடாது அப்படின்னும், துணியின் மீதோ அல்லது தட்டில் பச்சரிசி வைத்து அதன் மீதோ தான் வைக்க வேண்டும் அப்படின்னும், தினமுமே அந்த சங்கை வாசனை திரவியம் கொண்டு பூஜிக்க வேண்டும் அப்படின்னும், மஞ்சள் குங்குமமிட்டு சங்கை ரொம்பவே மங்களகரமாக பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த சங்குக்குரிய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பராமரிக்கணும். சங்கை பொதுவாகவே எடுத்து காதில் வைத்து கேட்கும் பொழுது ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் ஒலிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்போம். கேட்காதவங்க மறக்காம சங்கை காதில் வைத்து அந்த சத்தம் என்ன அப்படிங்கிறத கேட்டு பாருங்க. முக்கியமாக பிரார்த்தனை அல்லது வழிபாட்டின் பொழுது சங்கு நாமத்தை ஒலிக்க செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை கேட்கும் பொழுது மனதிற்கு நேர்மறை ஆற்றலும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னும், 1000 இடம்புரி சங்கிற்கு இணையானது ஒரு வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வலம்புரி சங்க வீட்டில் வைத்து வழிபடுவது நல்ல அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. வலம்புரி சங்கு அப்படிங்கிறது தெய்வீகத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது 100% உண்மை. இதில் ஆண் சங்கு பெண் சங்கு அப்படின்னு 2 வகைகள் இருக்குது அப்படின்னும், இவற்றில் ஆண் சங்கில் மட்டும்தான் ஓம் அப்படிங்கிற நாதம் கேட்கும் அப்படின்னும், வலம்புரி சங்கினால் இறைவனுக்கு பூஜை அபிஷேகங்கள் செய்வது பாவங்கள் அனைத்தையும் போக்கி புண்ணியத்தை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னும், பிரம்மஹத்தி தோஷம் உட்பட பல தோஷங்களை நீக்கக்கூடியது இந்த வலம்புரி சங்கு அப்படிங்கிறது. இந்த வலம்புரி சங்குக்குரிய கூடுதல் விசேஷம் அப்படிங்கிறதும் அதை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. வலம்புரி சங்கை வீட்டில் வைக்க வேண்டும் அப்படின்னா அதை பராமரிப்பதற்கு அப்படின்னு சில வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். வலம்புரி சங்கினை காலியாக வைக்கவே கூடாது அப்படின்னும், தரையில் வைக்கவே கூடாது அப்படின்னு பல விதிமுறைகள் இருக்குது. அதை முறையாக நம்ம பின்பற்றி மட்டும்தான் சங்கின் வடிவில் மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாள் அப்படிங்கிறது உண்மை. மகாலட்சுமிக்கு ரொம்பவே விருப்பமான ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசி, வெற்றிலை, லவங்கம்,
உள்ளிட்ட இந்த எல்லா பொருட்களில் ஏதாவது ஒன்றை அந்த சங்கின் போட்டு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். வெறும் சங்காக வைக்கவே கூடாது அப்படின்னும், வழிபாட்டு முறையில் இந்த சங்கின் நாதம் இசைக்கப்படுவது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. இப்படி தெய்வீக தன்மை நிறைந்த அந்த சங்கு, வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, சலஞ்சலம், பாஞ்சன்யம் அப்படின்னு நிறையவே பேர் இருக்கு. பொதுவாகவே வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு ரெண்டுமே விசேஷமானது அப்படின்னு சொன்னாலும் வலம்புரி சங்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த ஒரு வீட்டில் வலம்புரி சங்கு இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் நிரந்தரமாக நிறைந்திருக்கும் அப்படின்னும், செல்வ வளம் பெருகும் அப்படின்னும், ஆரோக்கியம், ஒற்றுமை, நிம்மதி எல்லாமே தலைத்து ஓங்கும் அப்படின்னும், வீட்டில் வலம்புரி சங்கு இருந்தாலே மகாலட்சுமியோட அருள் பரிபூர்வமாக கிடைக்கும், செல்வம் பெருகும் அப்படிங்கிறது. கடையில் வலம்புரி சங்கனை காசு கொடுத்து வாங்கி வீட்டில் கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு ஒன்றுமே செய்யாமல் அப்படியே அதை வெறுமன வைத்திருப்பது மிக மிக தவறு அப்படிங்கிறது தான் உண்மை. வலம்புரி சங்கு மகாலட்சுமியோட மறு வடிவம் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அதை பயன்படுத்துவதற்கான முறையை நம்ம பயன்படுத்தினோன்னா அதனுடைய பலன்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. வலம்புரி சங்கினை வெறும் தரையில் வைக்காம சங்கு வைப்பதற்குரிய ஆசனத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னும், அப்படி இல்லைன்னா ஒரு புதிய பட்டு துணி ஒன்று வாங்கி அதன் மீது வலம்புரி சங்கினை வைக்க வேண்டும் அப்படின்னும், சங்கு ரொம்ப ரொம்ப மென்மையானது அப்படிங்கிறதுனால மிகவும் கவனமாக அதை பயன்படுத்த வேண்டும். உடைந்த சங்கு ஒருபோதும் பயன்படுத்தவே கூடாது, என் வீட்டில் கூட கண்டிப்பாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. வலம்புரி சங்குல தண்ணீர் நிரப்பி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். சங்கு தீர்த்தம் மிக மிக புனிதமானது அப்படிங்கிறதுனால சங்கில் நீர் நிரப்பி வைப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அந்த தினமும் மாற்ற வேண்டும். அந்த தண்ணீரை தினமுமே மாற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த தண்ணீரில் துளசி இலை, மல்லிகைப்பூ, தாமரை பூவோட இதழ், இதில் ஏதாவது ஒன்றை நம்ம போட்டு வைக்கணும் அப்படிங்கிறத இந்த சங்கிற்குரிய கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. பூஜை செய்த அந்த தீர்த்தத்தை மறுநாள் நம்ம தாராளமாக குடிக்கலாம், வீடு முழுவதும் தெளித்து விடலாம். இதனால் துஷ்ட சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள் விலகிவிடும் அப்படிங்கிறதுனால இந்த சங்கை கண்டிப்பாக வீட்டில் வைத்து வழிபாடு செய்யணும். ஒருவேளை சில பேர் வீட்டில் பார்த்தோன்னா சங்குல அரிசி நிரப்பி வைப்பாங்க. அப்படி அரிசி நிரப்பி வைப்பவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த அரிசியை குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது மாற்ற வேண்டும் அப்படின்னும், அந்த அரிசியை மாற்றும் பொழுது ஏற்கனவே பயன்படுத்திய அரிசியை பறவைகளுக்கு இரையாக வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி அந்த சங்கிற்குரிய மரியாதையை கொடுத்து அதை வழிபாடு செய்து மகாலட்சுமி கடாட்சத்தோடு செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.